ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்லயே ரிலீஸ் ஆயிருக்க ட்ரான் ஏரிஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை ஆக்ஷன் படமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 3வது பார்ட்டா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்க 2 பார்ட்டியும் பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கறது பெட்டர். ஏன்னா அதோட கண்டினியூஷன் அதான் ஒவ்வொரு கேரக்டருமே வராங்க, கதையுமே அப்படிதான் போகுது. படத்துல பார்த்தீங்கன்னா 2 கார்பரேட் கம்பெனிங்க இருக்கு. அதுல ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரோபோட் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதை ரியல் வேர்ல்டுக்கும் கொண்டு வராங்க. ஆனா அதுல இருக்க பிரச்சனை என்னன்னா அதை 29 நிமிஷத்துக்கு மேல இங்க சஸ்டெயின் பண்ண முடியல, சுக்கு சுக்கா நொறுங்கிடுது. என்னடா பண்றது அப்படின்ட்டு பார்க்கும்போது அதுக்கு ஒரு கோடு தேவைப்படுது. அந்த கோடு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த கம்பெனி கிட்ட இருக்கு. இவங்க திருப்பி அதே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை எடுத்துட்டு வந்து 29 நிமிஷத்துக்குள்ள நீ போயிட்டு அந்த கோடை எடுத்துட்டு வந்துட்டா நம்ம லைஃப் லாங் சஸ்டெயின் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அந்த கோடை இவங்க எடுத்தாங்களா, என்ன பிரச்சனைலாம் வந்தது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பார்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட முந்தின பார்ட்டுகள்லாம் பார்த்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த படம் ஓரளவு கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தை ஸ்டாண்ட் அலோனா பார்க்கிறது கஷ்டம் தான். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்னே சொல்லலாம். படத்துல வர ஒவ்வொரு காட்சியுமே படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் பிரமிக்க வச்சிருக்காங்க. அவ்வளவு சூப்பரான ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணி அதுக்கு விஎஃப்எக்ஸ் சிஜி எல்லாம் அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த படம் பயங்கர சவுண்டான படம் சொல்லலாம், தரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன ஸ்கிரீன் பிளேல தான் கோட்டை விட்டுருக்காங்க. இந்த படத்தை ஸ்டாண்ட் அலோனா பார்க்கும்போது நம்மளால விஷுவல் ட்ரீட்டா என்ஜாய் பண்ண முடியுது. ஆனா படம் எதை நோக்கி போகுது, என்ன ஏதுன்றது சுத்தமா புரியாது. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா அதுலதான் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடி பார்க்கலாம் பார்க்கலாம்னா சுத்தமா அந்த படம் புரியாது. அது மட்டும் இல்லாம இந்த படத்திலே பல போர்ஷன்ஸ் கொஞ்சம் லென்த்தா எடுத்து வச்சிருக்காங்க. அதனாலே பல போர்ஷன்ஸ் லேக் அடிக்குது, பிரிடிக்டபிளாவும் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் விஷுவல் ட்ரீட்டுக்காக ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஸோ ஃபேமிலியோடய ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.